Hey guys, it's me Gautam and I hope that நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் நம்ம இன்னிலேருந்து ஒரு புது செஷன் ஆரம்பிக்க போகிறோம் which is called as Celebrity Diet and Workout Plans. ஸோ இந்த விஷயத்தை கெத்த ஆரம்பிக்கிறதுக்கு we are starting from one of the best football player of all time, none other than Cristiano Ronaldo. இந்த விஷயத்தை ஏன் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வச்சு ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா he is my idol and my only motivation. நான் சின்ன வயசுலேருந்து ரொனால்டோ வெறும் பிளேயராக பார்க்கல, என்னோட கடவுளாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொனால்டோ வந்து ஒரு நாளைக்கு 6 க்ளீன் மீல் எடுத்துப்பார் அண்ட் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ரொனால்டோ 5 வேளை தூங்குறாரு. இட்ஸ் நாட் அ ஜோக், நிஜமாகவே ரொனால்டோ 5 வேளை தூங்குறாரு. ஸோ இந்த விஷயத்தை அவர் எதுக்காக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வீடியோ உள்ள என்ட்ரு ஆகும்போது பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா நானாக இந்த டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணணும், நானாக ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ எடுக்கணும், வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் கிரியேட்டிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற எல்லா ஃபுட்டையும் நான் தான் ரெடி பண்ணி நானாக வீடியோ எடுத்து நானாக இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக தாடியே சேவ் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சமாச்சு ரொனால்டோ மாதிரி தெரியணும்னு சொல்லிட்டு தாடியை வேறு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுலாம் என்ன மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கீழே போய்ட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த செலிபிரிட்டியோட டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மிங் வீக்ஸில் அந்த வீடியோவை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்க போகணும். ஏன்னா நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரொனால்டோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும். ஸோ see you guys tomorrow morning. கிறிஸ்டியானோ ரொனால்டோ எடுத்துட்டீங்கன்னா he is one of the best player in football history. ஸோ அவரோட பிசிக் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 7% பாடி ஃபேட் இருக்கு. அண்ட் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது he has more muscle mass. ஸோ இயர் பை இயர் அவர் பீக் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த டயட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த டயட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ கேலரின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், இல்லை ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துட்றேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மீல் அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட். ஸோ இதை முடிச்சுட்டு அவரோட ஃபர்ஸ்ட் டேயோட ஒர்க் அவுட் செஷன் போவார். ஸோ இந்த மீல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்லெட், பிளாக் காஃபி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிளாக் காஃபி அண்ட் யோகர்ட். ஸோ இதை முடிச்சுட்டு நானும் உங்களை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் செஷனில் மீட் பண்ணுறேன். Put him in the dirt, say it again, man, and that's a reverse. Never rehearse, jumping in first. Call up the nurse, put the beat in the hearse. This is absurd, change to berserk. Don't get on the tracks, man, and they better swerve. Don't got a nerve, man, I never curse. Just casting these spells when I'm spelling these words. That's real, that's too real. I've been Roosevelt, I need a new deal. Trying to figure out what I should do still. I'm really never waiting here too still. I don't even know what I should say at all. Should I jump on in? Should I get involved? God surround me, they love to talk. I take it all with a grain of salt. Hey guys, ஒர்க் அவுட் செஷன் முடிச்சாச்சு. அண்ட் ரொனால்டோ வந்து அவரோட டயட்டை முக்கியமாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நாளைக்கு இன்னொரு விஷயம் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, ஒரு நாளைக்கு 5 வேளை தூங்குறாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு நாளைக்கு 5 நேப் டைம் இருக்கு. ஒரு நேப் டைம் வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ஏன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ரொனால்டோ ஒரு ஒர்க் எத்திக் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். பிகாஸ் இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் மேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ரெஸ்டும் தேவைப்படும். ஏன்னா அவர் இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்ணுவாரு அண்ட் மசில் ரெக்கவரிக்காக அவருக்கு மசில்ல நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ அதனால ஒரு நாளைக்கு ரொனால்டோ 5 வேளை தூங்குறாரு. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் முடிச்சு வந்ததுல இருந்து நம்ம ரெக்கவரி தேவை. அதனால அதே மாதிரி நம்மளும் போயிட்டு இப்போ 30 மினிட்ஸ்க்கு தூங்க போறோம். See you after my first nap.
A few inches later. Random facts about Cristiano Ronaldo. Number 1. Ronaldo இதுவரைக்கும் 777 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. The perfect number 777. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறக்க எந்த பிளேயர்ஸும் அந்த நம்பருக்கு கிட்ட கூட வரல, மெஸ்ஸியை தவிர. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மேபி அவர் 1000 கோல்ஸ்க்கு மேலேயே ஸ்கோர் பண்ணிக்கலாம். Who knows? இந்த நாளோட ஃபர்ஸ்ட் ஸ்னாப் முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் செகண்ட் மீல். இதுதான் ரொனால்டோட செகண்ட் மீல். செகண்ட் மீல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட் ரோஸ்ட் வித் ஸ்டஃப்ட் எக். ஆனா ரொனால்டோட ஆக்சுவல் செகண்ட் மீல் இது கிடையாது. பிரெட் ரோஸ்டுக்கு உள்ள ஸ்குவாஷ்ட் அவகேடோ சொல்லுவாங்க. அவகேடோன்றது ஒரு ஃப்ரூட், அது வந்து என்கிட்ட இல்ல. சோ அதனால பிரெட் ரோஸ்ட் பண்ணி உள்ள முட்டையை ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பாக்கிறதுக்கு லைட்டா மோசமா இருக்கும், ஏன்னா இன்னைக்கு எல்லா மீலையும் நானே செய்யலான் இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மீட் யூ காய்ஸ் அட் மீல் 3. ஃபேக்ட் நம்பர் 2. ரொனால்டோவுக்கு வந்து தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது மாதிரியான பழக்கம் எதுவுமே கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கறதுனால அவரோட ஃபுட்பால் லைஃப்பில் எந்த இம்பாக்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீ டசன்ட் ஸ்மோக் ஆர் ட்ரிங்க். அண்ட் அதனாலேயே நானும் டீ டோட்டலாக தான் இருக்கேன் இவ்வளோ நாளாக. இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, புயல் காத்து அதிகமாகி எங்கேயோ வயர் கட் ஆகி கரண்ட் போயிடுச்சு. அதையும் நம்ம பார்க்காம இப்போ நம்ம தேர்ட் மீல் என்ன பார்க்க போறோம். தேர்ட் மீல் என்ன பாத்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் அண்ட் ஒயிட் ரைஸ். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சு நான் அவங்கள மீட் பண்றேன். தேர்ட் மீல் முடிச்சாச்சு. பட் சிக்கன்லயும் சரி ரைஸ்லயும் சரி அவ்வளவு டேஸ்ட் எதுவும் தெரியல, ஏன்னா எல்லாம் ரெண்டுமே ட்ரையா இருந்தது, ஒரு பிளேவரும் இல்ல. பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஸோ இதுலயே தெரியும் ரொனால்டோ எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அண்ட் இந்த கஷ்டத்தினாலதான் அவர் இன்னுமே டாப்ல இருக்காரு. அண்ட் ரொனால்டோவோட தேர்ட் மீல் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இன்னொரு வாட்டி போய் தூங்குவாரு. ஸோ நம்மளோட தேர்ட் மீல் முடிச்சாச்சு. இட்ஸ் டைம் ஃபார் செகண்ட் nap. See you after 30 minutes. Much later. இந்த மாதிரி 30 minutes தூங்குறது வந்து 30 minutes தூங்குற மாதிரி இல்ல, வெறும் 5 நிமிஷம் தூங்கி எஞ்சிட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா அலாம் படி பார்த்தா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அலாம் அடிச்சிருக்கு. பரவாயில்ல, எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 3. சின்ன வயசுல ரொனால்டோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட டீச்சர் ஃபுட்பாலர்னால உன்னோட ஃபியூச்சர்ல எதுவும் பெருசா ஆக போது கிடையாதுன்னு சொன்ன உடனே தலைவர் காண்டாயிட்டு உட்காந்துருக்க சேரை தூக்கி மேம் மேல அடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்கூலும் அவங்கள எக்ஸ்பெல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு. It's time for fourth meal. And fourth meal என்னன்னு பாத்தீங்கன்னா 4 boiled eggs. and இது முடிச்சதுக்கு அப்புறம் ரொனால்டோ அவரோட ஃபுட்பால் ட்ரைனிங் போவாரு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஃபோர்த் மீல் முடிச்சுட்டு நம்மளோட ஃபுட்பால் ட்ரைனிங் ஆரம்பிப்போம். ஸோ see you guys after this fourth meal. Now it's time for football. ஆனா ஃபுட்பால் விளையாடணும்னா நம்ம தலை ரொனால்டோ மாதிரி விளையாடணும். From Ronaldo. Oh, brilliant piece of skill by Cristiano Ronaldo. Oh, great skills by Ronaldo, twisting and turning away from some space in behind the Espanyol defence. Oh. Lovely skill from Ronaldo. Let's look at this again. وترجع للموجود رونالدو للمولود من جديد رونالدو. مش ممكن يا كريستيانو، مش ممكن يا كريستيانو. الفيراري الفيراري الفيراري. So football session complete பண்ணியாச்சு. and it's time for third nap. Soon after. இந்த விஷயத்தை நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. ரொனால்டோட டயட் பிளான் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் அண்ட் அதுக்கு மேல ரொனால்டோவோட ஸ்லீப் ஸ்கெட்யூல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் இருந்ததுக்கே என் உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஏன்னா லாக்டவுன்ல நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாம சோம்பேறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு இவ்வளோ வேலை பண்ணி கூட அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் அப்பப்போ போயிட்டு இப்போ பண்ணி கூட எல்லாமே சேர்த்து இந்த 30 மினிட்ஸ் ஸ்லீப் அப்பப்போ பண்றதுனால என் உடம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளானை ஃபாலோ பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு
பயங்கரமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியான டயட் பிளானாக தான் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு என் பாக்கெட் மணி எல்லாம் காலியாக போச்சு. என்ன பண்றது, வீடியோக்காக பண்ணி தான் ஆகணும். ஸோ see you guys in the next meal. ஃபேக்ட் நம்பர் 4. சின்ன வயசுலேருந்து ரொனால்டோக்கு ரேசிங் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸோட ரொனால்டோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும். இப்போ ஒரு ஃபுட்பாலோட போனார்னா நார்மலாகவே தெரியும், விளையாடும் போது ஹார்ட் பீட் அதிகமாக போகும்னு சொல்லிட்டு. அப்படி ரொனால்டோவுக்கு அந்த மாதிரி அதிகமாக போச்சுன்னா அவரோட ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கு மேலே போயிட்டு அவர் ஆப்ரேஷன் பண்ணி வந்து ஃபுட்பால் விளையாடி இப்போ ஒரு லெஜெண்ட் ஆகிட்டார். Time for fifth meal என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அண்ட் வெஜிடபிள் சாலட். ஸ்டேக் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. வெஜிடபிள் எனக்கு சாப்பிட பிடிக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்காக அதை சாப்பிட்றேன். அண்ட் meet you guys after the fifth meal. ஃபேக்ட் நம்பர் 5. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இது வரைக்கும் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி அவர் உடம்புல எந்த இடத்துலையும் டாட்டூஸ் போட்டது கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து இயர்லி 2 times பிளட் டொனேட் அண்ட் போன் மேரோ டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரே ரீசன்னால தான் அவர் எந்த விதமான டாட்டூஸும் உடம்புல போட்டது கிடையாது. அண்ட் அதே ரீசன்னாலேயே நானும் எந்த டாட்டூஸும் போட்டது கிடையாது. Hey guys, it's time for last and final meal. And last meal என்ன பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்டாக இது ஒரு சீ ஃபுட். இது வந்து ப்ரான் அண்ட் ஃபிஷ். ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வந்து டியூனான்ற ஒரு மீன் சாப்பிடுவார். அது ரொம்ப காஸ்ட்லியான மீன். அது இங்கே நார்மலாக கிடைக்காது இந்த ஏரியாவில். ஸோ நார்மலான மீனை குக் பண்ணிருக்கேன். அண்ட் ப்ரானும் பார்த்தீங்கன்னா அதுவும் காஸ்ட்லியான ப்ரானை தான் சாப்பிடுவார். நான் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ இருக்கிற காசு போட்டு இதை வாங்கிட்டேன். அண்ட் சும்மா அது டிசைனுக்கு கொஞ்சம் வெங்காயம். ஸோ கைஸ், இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு மீட் பண்றேன். ஏன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ see you guys after the 6th meal. ஸோ 6th and final meal முடிச்சாச்சு. அண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொனால்டோட டயட் பிளான் அண்ட் அவரோட ஒர்க் எத்திக் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 5 வேளை தூங்குறாரு. ஸோ அவர் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ ஹெக்டிக்கா இருக்குன்னு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் பண்ணா மட்டும் அவரு தி ரொனால்டோ ஆகல. அவரோட மைண்ட் செட்னாலதான் அவரு தி கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆயிருக்காரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவருக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப ஏழையா வாழ்ந்து கூட்டி பெருக்கிலாம் ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணி இப்போ த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆயிருக்காரு. அண்ட் அடுத்து யாராச்சும் வந்து ரொனால்டோட லைஃப் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணி அவரோட ஒர்க் எத்திக் அவரோட மைண்ட் செட்டையே அப்படியே கொண்டு வந்தா கூட இதுக்கப்புறம் ரொனால்டோ மாதிரியே இன்னொருத்தர் வருவாரான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சான்ஸ் கம்மி தான். இவ்வளோ ஏன் என் சேனல் பேரே எடுத்துக்கங்க, GSR. நான் வேற எதுவும் கிடையாது, என் பேர் தான் கௌதம் ஸ்ரீராம். பட் இது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோட ட்ரேட்மார்க் சிம்பிள் இருந்து எடுத்தது CR7. ஸோ என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேனலோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் GSR7 இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் யூனிக்கா இருக்கணுமேனு சொல்லிட்டு கடைசியில 7 தூக்கிட்டு லைஃப் ஸ்டைல கொண்டு வந்தேன். நாங்க உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் செலிபிரிட்டிஸோட ஒர்க் அவுட் அண்ட் டயட் பிளான்லாம் வேணும்னா யாரோட வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க மென்ஷன் பண்ண பேர்ல இருக்கிற செலிபிரிட்டிஸோட டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான், நாங்க ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ அப்லோட் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ கீழே போயிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. See you guys in another video. Until then, it's GSR signing off. What up, say? Yeah, now I rep the O. What you know about the west side? I just bought a whip, all in cash, live my best life. Bought a couple stocks, so I'm covered for the next 5. I don't like the top, but I will if you test my patience. I'm patiently waiting. Thinking you know me, but you've been mistaken.